நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுல அண்ணன் மேல அட்டி மேல அட்டி, அட்டி மேல அட்டி, அட்டி மேல அட்டி இடியா இறங்கிட்டு இருக்குங்க. அவர் ஒரு ஸ்டெப் வச்சா 9000 ஸ்டெப் வலிக்கி விழுந்துட்டு இருக்கு. அவர் நினைச்ச எதுவுமே நடக்கல. கடந்த 3 நாட்களாக அண்ணன் விஜய் அடி வாங்கிட்டு இருக்காரு. அதுல சமீபத்துல அவங்க அடி இடைத்தேர்தலுக்காக இவ்வளவு முக்கி நேற்று பேசினார் இல்லையா, இடைத்தேர்தலுக்கு தடை. தமிழ்நாடு உயர் நீதிமன்றம் தெளிவா ஒரு தடையை வச்சிருக்கு தேர்தல் ஆணையத்திற்கு. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாடு அரசியலே என்னுடைய அனுபவத்துல நான் பார்க்காத புது அரசியலுங்க. பொய்ய சொல்லுவது, அதுக்கு ஒரு டீமை வச்சு அந்த பொய்யை மக்களிடம் கொண்டு போய் பரப்புவது, பல்வேறு மொழிகள்ல அந்த பொய்யை பரப்புறது, இப்படி தமிழ்நாட்டிற்கு எந்த வழியிலும் நன்மை பயக்காத தனி மனித வழிபாடுகளை செய்யக்கூடிய விஜய் தான் இந்த உலகத்தவே மீட்க வந்த மீட்பர் என்கிற பொய்யை, புரட்டை, பித்தலாட்டுத்தனத்தை பிரச்சார யுத்தியில பல்வேறு மொழிகள்ல அவருடைய பேச்ச மொழிபெயர்த்து பயங்கரமான வேலை நடந்துட்டு இருக்கு, கிரவுண்ட் ஒர்க். ஆனா இங்க வேற ஒரு வேலை முகத்துக்கு நேரம் நடந்துட்டு இருக்கு. அண்ணன் விஜய் அவர்கள் நான் கரூருக்கு போகும்போது செந்தில் பாலாஜி ஜெயில இருக்கணும்னு சொன்னாரு. அது நடக்காம போச்சு. அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. 2வது செந்தில் பாலாஜி ஓடுன்னு ஓடினாருன்னு சொன்னா பதிலடி கொடுத்து பல்ல கழட்டிட்டாரு. இதை விட இன்னொரு அடி என்ன தெரியுங்களா? இடைத்தேர்தல். அண்ணனுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தது இடைத்தேர்தல். உங்களுக்கு நல்லா தெரியும், 108 தொகுதி தான் தாவேக்காக்கு கிடைச்சது. அதுல ஒரு தொகுதியில அண்ணா ரிசைன் பண்ணிட்டாரு. இன்னொரு தொகுதியில ஒரு வாக்கு வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் தோத்துட்டாரு. அதனால வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. இது தேர்தல் வழக்கு சிறப்பு நீதிமன்றத்துல தொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 2 போச்சா, அப்போ 106. இப்ப நிறைய பேரு அதிமுகவுல இருந்து ரிசைன் பண்ணிட்டு அப்படியே போய் அடுத்த 5வது நிமிஷத்துல தாவேக்கால சேர்றாங்க. இப்ப அதிமுகவுல இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க ரிசைன் பண்ண உடனே அந்த தொகுதி காலி ஆயிரும். அந்த தொகுதிக்கு தேர்தல் வைக்கணும். அது இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலை அறிவிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் தேர்தல் ஆணையம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி பல்வேறு தொகுதிகள்ல தேர்தல் தொடர்பான வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரிசைன் பண்ண அத்தனை பேரும் அதிமுகவை சேர்ந்தவர்கள். அதிமுக பேனர்ல ஜெயிச்சுட்டு, அதிமுகவினுடைய தொண்டர்கள் மூலமா ஜெயிச்சுட்டு ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காக்கு வர்றாங்க. இப்போ தாவேக்காக்கு ஒரு அடிப்படையான வேலை இருக்கு. ஆட்சிக்கு போதுமான இடம் இல்லை. இப்ப கட்சியில சேர்ந்துகிட்டவங்களை எல்லாம் இடைத்தேர்தல நிக்க வச்சு, விசில் சின்னத்துல நிக்க வச்சு, ஜெயிக்க வச்சு கட்சியில சேர்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட தேவையான அந்த சீட்டு அவங்களுக்கு கிடைக்கும். இனியும் நிறைய பேரை அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்களை இழுப்பதற்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. நெருங்கி 8 பேர் வரைக்கும் உள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்ண போறாங்க? இன்னும் கொஞ்சம் பேரை சேர்த்தாங்கன்னா வலுவா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, நம்பிக்கை தீர்மானம் அந்த எதுவுமே இல்லாம 5 வருஷத்துக்கு ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துக்கலாம் அப்படின்றது அண்ணனுடைய பிளான். சரிங்களா? அதுக்காகத்தான் அண்ணன் என்ன பண்ணாரு, இந்த இடைத்தேர்தலை ஜெயிக்கணும்ன்றதுக்காகவே மக்களை சந்திக்க போறேன்னு போறாரு. திருச்சி கிழக்குக்கு போனாரு. என்ன சொல்லிட்டு போனாரு? திருச்சி கிழக்கு மக்களை பார்த்து நான் நன்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் இதே மாதிரிதான் உதார் விட்டாரு, சீன் போட்டாரு, பஞ்ச் டயலாக் பேசினாரு, எல்லாம் பண்ணாரு. கடைசியில என்ன சொல்லிட்டு வந்தாரு? திரும்ப இங்க நிக்கிற நம்ம ஆளுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும், நீங்க திரும்ப நம்ம கட்சி ஆட்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அங்கேயும் போய் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் பண்ண. கரூருக்கு போனோடனே நிறைய பேர் பாருங்க அண்ணனுக்கு எவ்வளவு பாசம், எவ்வளவு அன்பு, எவ்வளவு கருணை அப்படின்னு நினைச்சீங்க. ஆனா இல்ல, வேலை கொடுத்ததும் அந்த மக்களை சந்திக்க வந்ததும் அங்க 5000 பேரை திரட்டி பஞ்ச் டயலாக் பேசினதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இடைத்தேர்தல். ஏன்னா கரூர்லயும் இடைத்தேர்தல். கரூர்ல எம்ஆர் பாஸ்கர் இவரு அதிமுக காரரு. இப்ப அதை ரிசைன் பண்ணிட்டு இங்க விஜயோடைய கட்சியில போய் ஐக்கியம் ஆயிட்டாரு. இப்ப அந்த இடத்துல மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. ஏன் போட்டாங்க? இந்த விசில் சின்னத்துக்காரங்க தான் 41 பேரை கொன்னுட்டு 20 லட்சத்தை கொடுத்து வாயடைச்சு திரும்பவும் வேலை கொடுக்குறேன்னு நேத்து வாயடைச்சிட்டு போயிருக்காங்க. புரியுதுங்களா? விஜய் நல்லவர்னு அந்த ஊர் மக்கள் நம்பி இருந்தா இந்த தேர்தல்ல அந்த தொகுதியில விஜய் கட்சிக்காரனை ஜெயிக்க வச்சிருக்கணும். ஆனா ஜெயிக்க வைக்கல. அப்ப என்ன அர்த்தம்? நீ போலியானவ, எங்க மக்கள் சாவ அரசியலாக்குனவன் அப்படின்னு மக்களுக்கு தெரியுது. அதனால அந்த தொகுதியிலேயே விசிலு தூக்கி குப்பையில எரியப்பட்டது. இப்ப அங்கேயே யாருக்கு விஜய்க்கு மாற்றா ஓட்டு போட்டாங்களோ அவரே ரிசைன் பண்ணிட்டு விஜய் கூட சேர்ந்துட்டாரு. இப்ப என்ன கலர் நிலவரம்? திரும்ப அவரை தான் நிக்க வைக்க போறாங்க. நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அண்ணன் நேத்து அங்க போய் அவ்வளவு சவுடால் பண்ணாரு. விஜயபாஸ்கர் அவருக்கு வெள்ளியில வாழ் கொடுத்தாரு.
இவ்வளவு நடந்ததுக்கு பின்னாடி எலெக்ஷன் தான் இருக்கு. இப்ப நமக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அண்ணன் ஊர் ஊரா போறாருன்னா 2வது எலெக்ஷனுக்காக போறாரு, இடைத்தேர்தலுக்காக போயிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. அதிமுகவுல இன்னும் பலரும் அண்ணா கூட சேர்றதுக்கு குதிரை பேரத்துக்கு தயாராயிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சோஃபா மாடல்ல ஒரு மோசமான பாஜக RSS சங்க பரிவார் கும்பலை விட கேடுகட்ட ஆட்சியை அண்ணன் நடத்துறாருன்னு ஊருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதை வச்சு ஒரு மிக முக்கியமான வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை இருக்குல்ல, அங்க வெங்கடாச்சலபதினு ஒருத்தர் பொதுநல மனு ஒன்ன தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, பல தொகுதிகளில் தேர்தல் வழக்கு இருக்கு. அது ஒரு ஓட்டுல போனவங்க தேர்தல் வழக்கு தொடுத்திருக்காங்க. இப்படி பல தேர்தல் வழக்கு இருக்கு. இந்த தேர்தல் வழக்குகள்லாம் முடிவுக்கு வராம இடைத்தேர்தலை அறிவிக்க கூடாது. ஏங்க தேர்தல் வழக்குக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒருவேளை தேர்தல் வழக்குல இந்த வழக்கு தொடுத்தார் இல்லையா வெங்கடாச்சலபதி, அவருடைய வழக்கறிஞர் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட வச்சிருக்காரு. நீங்க ஒரு இடைத்தேர்தல் வந்துருது, அந்த இடைத்தேர்தல் நின்னு ஒருத்தர் ஜெயிச்சிட்டார். ஆனா அங்க தேர்தல் வழக்கு நடத்தினவரு முதல்ல போட்டி போட்ட ஒருத்தர் தேர்தல் வழக்குல நடத்திட்டு இருக்காரு. இப்ப அவர் தான் இந்த தொகுதியினுடைய வெற்றி பெற்றவர் அப்படின்னு நீதிமன்றம் அறிவிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது கேஸ் கொடுத்தவர் வெற்றி பெற்றவர் அறிவிச்சிருச்சு, இடைத்தேர்தல்ல ஒருத்தர் நின்று ஜெயிச்சிட்டாரு. இந்த 2 பேரும் ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏவா எப்படி இருக்க முடியும்? இங்க வழக்கு நடந்துட்டு இருக்கு, தேர்தல் வழக்கு முடியலன்னா இந்த 2 பேரும் ஒரே தொகுதிக்கு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களா வந்துருவாங்க. இது எப்படி சாத்தியமா இருக்கும்? இது பின்னடைவு தானே. அப்ப தேர்தல் வழக்கு முடிஞ்ச பிறகுதானே நீங்க என்ன பண்ணணும்? அந்த ரிசல்ட் தெரிஞ்ச பிறகுதான், இல்ல தேர்தல் வழக்கு தொடுத்தவரையே அவங்க ஜெயிச்சவங்களா அறிவிச்சாங்கன்னா அவர் தான் அங்க எம்எல்ஏ. அப்படி இல்ல இந்த வழக்கு தள்ளுபடி பண்றோம், இல்ல போதுமான சான்று இல்ல அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா அங்க இடைத்தேர்தல் வச்சு ஒருத்தர் தேர்வு பண்ணிக்கலாம். 2க்கு இடையில இங்க வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதே இடைத்தேர்தலை வைக்காதீர்கள். 1967 இருந்து 2017 வரை இந்த தேர்தல் வழக்குகள்ல என்னென்ன தீர்ப்புகளை எல்லாம் உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்குன்னு அப்படியே கொண்டு போய் அங்க பேசுறாங்க. உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகளை எல்லாம் முன்னுதாரணமா காட்டி, ஆக இங்கே தேர்தல் வழக்கு தொடுத்தவங்களுக்கும் இடைத்தேர்தல் ஜெயிச்சவங்களுக்குமான பிரச்சனையா இது மாறி போயிடும், இது தப்பான வழிகாட்டுதலா போகும், எனவே இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு வெங்கடாச்சலபதி சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் பண்றாரு. இப்ப தமிழ்நாட்டினுடைய தலைமை வழக்கறிஞர் இருப்பார், விஜய்யுடைய ரசிகர், அவர் பேரு கூட விஜய் நாராயணன். இந்த விஜய் நாராயணன் என்ன சொல்றாருன்னா, தேர்தல் வழக்கு தொடுத்திருக்கிறாங்கல்ல, அந்த தேர்தல் வழக்குக்கான எவிடன்ஸ், அதாவது ஆவணங்கள் எங்க கையில இல்ல, அதனால அது தேர்தல் ஆணையத்திட்ட இருந்து இன்னும் எங்களுக்கு கிடைக்கல, அதனால நாங்க ஒரு முடிவை சொல்ல முடியாதுன்னு தலைமை வழக்கறிஞர் வாதாடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாதுங்க, தேர்தல் ஆணையம் எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கல, இப்போ அவங்க வழக்கு தொடுத்ததை பத்தி கூட எதுவுமே எங்களுக்கு தெரியாது, அதனால நாங்க இந்த வழக்கு எடுக்க முடியாது, இந்த வழக்குக்கு உடனடியாக நாங்க எந்த பதிலையும் சொல்ல முடியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. 2வது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காரு, இந்த தேர்தல் வைக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய கையில தான் இருக்கு, அது ஒண்ணு நீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியாதுன்னு இருக்காரு. அதாவது எல்லாமே தேர்தல் ஆணையம் தான் தன் வழியில செய்யும், நீதிமன்றம்லாம் அப்படி ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது தேர்தல் ஆணையத்தை அப்படின்னு ஒரு பாயிண்ட வச்சு அவர் பேசியிருக்காரு. இதுல கடுப்பாயிருக்காங்க போல இருக்கு நீதிபதிகள். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியும், தலைமை நீதிபதி தர்மாதிகாரி, அப்புறம் அருள்முருகன் இன்னொரு நீதிபதி, இவங்களுடைய பெஞ்சில் தான் இது விவாதிக்கப்பட்டிருக்கு. 2 பேரும் விவாதிச்சுட்டு ஒரு முக்கியமான தீர்ப்பை சொல்லி விட்டாங்க. கரெக்டு தான், ஏன்னா இந்த வெங்கடாச்சலபதி போட்டிருக்கிற வழக்கு உண்மையிலே முக்கியமான வழக்கு தான். தேர்தல் வழக்குல ஒரு தீர்ப்பு வந்து, இடைத்தேர்தல்ல ஒரு தீர்ப்பு வந்து, 2 கேண்டிடேட் அந்த தொகுதிக்கு எம்எல்ஏனா அப்படி ஒரு சூழல் இங்கே நம்ம எதிர்கொள்ள முடியாது. இதுவரை அது பயங்கரமான சூழலா இருக்கும். எனவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தேர்தல் வழக்குகள் முடிகிற வரைக்கும் இடைத்தேர்தல் நடக்கக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தடை விதித்து வச்சு, அது ரொம்ப முக்கியமான தடை. அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அதனால நீதிபதிகள் என்ன பண்ணிட்டாங்க, 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு ரொம்ப தெளிவா தடை விதிச்சிருச்சு. இந்த தேர்தல் வழக்குகள் முடியாம இங்க இடைத்தேர்தல் இல்லை, தேர்தல் ஆணையத்திற்கு இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்ல போய் அதை பேசி எல்லாம் கொண்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு தேதியில இடைத்தேர்தல் ரத்து, இன்னைக்கு தேதியில இடைத்தேர்தலுக்கு தடை. இடைத்தேர்தலுக்காகவே முழு மூச்சா உழைச்சுக்கிட்டு இருந்த ஆதவர்ஜுனா, நம்ம அண்ணன் விஜய் எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூசி உட்கார வச்சிருக்கிறாங்க. அதுதான் நடந்த உண்மை.